Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டையை உடைச்சி ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க, கூடவே ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதுலெல்லாம் உளுந்தம்பருப்பு சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் உளுந்தம்பருப்பு சேர்த்து கொடுக்கலாங்க. அவங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்குங்க உடல். பெரிய வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 கேரட் எடுத்து கழுவி நல்லா துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கேரட்டுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சு தண்ணி இல்லாமையே கேரட் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கேரட் கூட முட்டை ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் ஸ்மெல் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நீங்கள் நல்லா சிம்மிலேயே அடுப்பை வச்சு கேரட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் 3/4 பாகம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டை உடைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது முட்டையும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முட்டையை நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் முட்டை பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் குட்டி குட்டி பீஸாக மாறுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே நம்ம கேரட் பொரியல் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். இது நம்ம ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.